டேய் ஆறுமுகம், இதுதான் உன் பொண்டாட்டி என்ன மதிக்கிற லட்சணம். பொண்டாட்டி என் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. நீ பாத்துட்டு அப்படியே சும்மா நிக்கிற. எத்திக்கு வந்தவ அவ. அக்கா, அன்னைக்கு சிந்துவை என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னீங்கல்ல, இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் சொல்றேன், பைரவி என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாகும். இதுதான் இன்னைக்கு நடக்கிறதே வேற. பைரவி, நீதான் மகா மேல எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? ஆமா அத்தை. அது ஏன் நீ என்கிட்ட சொல்லல? ஏதாவது பிரச்சனைனா உடனே என்கிட்ட தானே வந்து சொல்லுவ. அப்புறம் இத மட்டும் ஏன் என்கிட்ட சொல்லாம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போன? நீங்க யாரும் என்ன மதிக்கல. அத்தை அப்படிலாம் கிடையாது அத்தை. சிந்துவை அடிச்சது மட்டும் இல்லாம ரொம்ப தரக்குறைவா பேசினாங்க. அது என் மனசு தாங்கல. அதனால நான் எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். மகா சிந்துவை அடிச்சது தப்புதான். அதே மாதிரி நீ மகா மேல எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் தப்புதான். அத்தை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் உங்ககிட்ட தான் வந்து சொல்வேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம பண்ணது என் தப்பு தான். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா வீட்டுக்கு வந்த மருமக கிட்ட மகாத்த நடந்துக்கிறது ரொம்ப தப்பு. எங்களை ரொம்ப ஏளனமாவும் தரக்குறைவாவும் நடத்துறாங்க. அதை பொறுத்துக்க முடியாம தான் நான் இப்படி பண்ணேன். தன்மானத்தை விட்டு வாழ்ற மாதிரியான ஒரு கொடுமை இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. இனிமே இவங்களை என்கிட்டயும் சிந்துகிட்டயும் ஒழுங்கா நடந்துக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்குறேன். நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க. பாத்தீங்களாக்கா, பாத்தீங்களா அவ பேசுறத? யார் வீட்டுக்குள்ள வந்து இவன் யாருக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கா? நம்ம எல்லாரும் சேர்ந்து இவளுக்கு மரியாதை கொடுக்கணுமாமே. இவெல்லாம் யாருக்கா? யார் இவங்க எல்லாம்? என்ன ஒண்ணு இல்ல ஒண்ணும் இல்லன்னு சொல்றதுக்கா இவ்வளவு நின்னுட்டு இருந்தேன். என்னன்னு வந்த விஷயத்த சொல்லு. அது வந்து ஒண்ணு இல்ல சித்தி சிந்து அடிச்சது தப்புதான். அதை நான் சரின்னு சொல்லல. ஆனா அவங்க மேல நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது சரியா? இப்ப அதை தப்புன்னு சொல்ல வரியா? உங்க சித்திக்கு சிந்து சிவா கூட வாழ்றது சுத்தமா பிடிக்கல. அவங்க நீ சொல்ற மாதிரி சிந்துவை ஏதோ கோவத்துல அடிச்சிருந்தா கூட நான் அதை கன்சிடர் பண்ணிருப்பேன்.